அயலி, நீ ஏன் இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க? நீயும் பூஜை பண்ண போறதானே? நான் பூஜை பண்றேன் அண்ணி. அப்புறம் என்ன, இப்பவே சாமியை கும்பிட்டுட்டு கங்கணத்தை கட்டிக்கோங்கோ. அப்ப நான் வரேம்மா. வாங்க. வரேன். ரித்திகா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, நான் தான் சொன்னல, எப்படியும் நீங்க என் பேரை சொன்னா இந்திராணி அணி அயலியை தான் சொல்லுவாங்க. அதனால நான் அவளையே பூஜை பண்ண சொன்னேன். நீ ஏன் கிட்டே நடிக்காத. நீ அப்படியெல்லாம் அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்கற ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயர் சொன்னதெல்லாம் கேட்டதும் நீ வேணும்னு தானே அயலிய மாட்டி விட்ட. ரித்திகா, மத்த விஷயத்துல எல்லாம் ஓகே, ஆனா இது உன்னோட உரிமை. நீ தான் இத பண்ணணும். விடுங்க மாம்சு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம். இல்ல சிவா, எனக்கு என்னமோ நாம தான் இந்திராணி மனசு மாறுவான்னு நினைச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, இப்ப எதுக்கு நீங்க கப்பல் கவுந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? சுமங்கலி பூஜை எதுக்காக பண்ணுவாங்க? புருஷன் நல்லா இருக்கணும்னு தானே. ஆனா உங்க அக்கா பூஜையில கலந்துக்கலன்னு சொல்றான்னா என் மேல அவளுக்கு அக்கறை இல்லைன்னு தானே அர்த்தம். இந்திராணி என்ன அந்த அளவுக்கு வெறுத்துட்டால. அண்ணே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. நான் இப்பவும் சொல்றேன், அன்னைக்கு உங்க மேல அக்கறை இல்லாமலாம் இல்ல. நீங்க வர வரைக்கும் அன்னி பூஜையில கலந்துக்கிற ஐடியால தான் இருந்தாங்க. உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆமா மாம்சு, அந்த ஒத்தப்பட ரெட்டப்பட டிஸ்கஷன் வரலன்னா அக்கா கண்டிப்பா பூஜையில கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. அன்னி உங்க மேல இருக்கிற கோவத்துல தான் இப்படியெல்லாம் காட்டுறாங்க. மத்தபடி உங்களை அவங்க வெறுக்கலாம் இல்ல. நீங்க என்னதான் என்ன சமாதானப்படுத்தினாலும் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்ல. இப்ப என்ன, உங்களுக்கு அன்னி நாளைக்கு பூஜையில கலந்துக்கிட்டா ஓகே தானே? நாளைக்கு அன்னி கண்டிப்பா சுமங்கலி பூஜையில கலந்துப்பாங்க, போதுமா? இப்ப எதுக்கு திடீர்னு என்ன இத்தனை தடவை அப்பான்னு கூப்பிட்டு இருக்க? அதனால நீ இப்படி திடீர்னு என் பக்கத்தெல்லாம் வந்து நிக்காதப்பா. அதனால தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்க. டென்ஷன்ல இருக்கிறது நான். இவர் என்ன அப்படி தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காரு? இவர் என்ன யோசிச்சா எனக்கு என்ன? வந்த விஷயத்த பேசுவோம். சிவா, சிவா. சொல்லு எலி. அதான் போய் பேசிட்டு வந்தாச்சு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? ரேஷ்மா கிட்ட தான் பேசி ஆகணும். அவளுக்கு எப்படியாச்சும் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். ரேஷ்மா கிட்ட பேசணுமா? என்ன உளறீங்க? நீ எதை பத்தி கேட்ட? நீங்க என்ன நினைச்சு சொன்னீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொன்னேன். ஆமா, நீ கேட்டது எதை பத்தி? முதல்ல நீ அதை சொல்லு. செழினன் கிட்ட நாளைக்கு அன்னி கண்டிப்பா பூஜையில கலந்துப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தோமே, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டேன். அதுவா? நான் வேற எதை பத்தி உங்ககிட்ட பேச போறேன்? அது இல்ல, நீ வேற ஏதோ விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசுவேன்னு நினைச்சேன். நான் தான் உங்ககிட்ட பேச வர எந்த விஷயமும் இல்லைன்னு சொன்னேன்ல. நீங்க எதிர்பார்த்தா நான் பேசணுமா?
அதுக்கெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. சரி சரி, கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. மா நல்லா கேட்டுக்கோங்க. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. ஜக்கம்மாவோட பார்வை இந்த வீட்டு மேல விழுந்திருக்கு. என்ன இது? வானத்திலிருந்து வந்த செய்திய ஜக்கம்மா வாரி அரைக்கிறா. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. எல்லாரும் நல்ல காலம் பிறக்குதுன்னு தானே சொல்லுவாங்க. இந்த ஆள் என்ன வித்தியாசமா கெட்ட காலம் பிறக்குதுன்னு சொல்றான்? அதானே. யோ குடு உடுப்புக்கார, எல்லாரும் நல்ல காலம் பிறக்குன்னு தான் ஏன் சொல்லுவாங்க. நீ என்ன கெட்ட காலம் பிறக்குன்னு சொல்ற? ஐயா நான் சொல்லல, மேல இருந்து ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா வாக்கு வேத வாக்கு. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. நாளைக்கு வீட்ல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. இந்த ஆள் வேற அபசகுணமா சொல்லிட்டு இருக்காரு. வந்த செய்தி எல்லாத்தையும் சொல்லுவேன். கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்தா ஜக்கம்மா அனைத்தையும் புட்டு புட்டு வைப்பா. கெட்ட காலம் பொறுக்குது, கெட்ட காலம் பொறுக்குது. ஐயா என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அம்மா நல்லா கேட்டுக்கோங்க. வானத்து தேவதைங்க காணிக்க கேக்குறாங்க. இந்த வீட்ல ஒரு பெரிய உசுறு போக போகுது. என்ன ஐலி, பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் ரெடியா? சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அத்தை. ஏன் கார்த்திகா, எங்க இந்த இலக்கியாவையும் ரித்திகாவையும் காணோம்? ரித்திகா கிளம்பிட்டு இருக்கா அத்தை, இப்ப வந்துருவா. சரி, நான் போய் ரித்திகா கிளம்பிட்டானான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி ஐலி, நீ இத பாரு, நான் வரேன். ம். என்ன இந்த புடவையிலும் நீ ரொம்ப அழகா இருக்க. அதான் கொஞ்சம் பார்த்து ரசிச்சேன். சிவா, இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. காலையிலயே ஆரம்பிக்காதீங்க சொல்லிட்டேன். இங்க பாருமா, என்னெல்லாம் எதுவும் நீ சொல்லாதம்மா. முடிஞ்சா நீ என்ன கண்டுக்காம இருக்க ட்ரை பண்ணு.